ஹாய்ங்க, நான் தான் உங்கள் விஜயா மாஹி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஷியாட்டிக் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆக்சுவலாக ஷியாட்டிக் பெயின் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஒரு எக்ஸசைஸு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி உங்களோட ஷியாட்டிக் பெயினை ஈஸியாக குறைச்சிடலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் ஷியாட்டிக் பெயின் வந்து உங்களுக்கு ஈஸியாக குறையணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஷியாட்டிக் பெயினுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு எக்ஸசிவ் ஆல்கஹால் அண்ட் கெஃபைன்ஸா. ஏன் ஆல்கஹால் காமனாக யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் கெஃபைன் கூடமா யாருமே எடுக்கக்கூடாது கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கெஃபைன் யாருமே மோஸ்ட்டாக அதிகமாக எடுக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மார்னிங் கெஃபைன்ஸ் எடுத்துப்பாங்க, ஈவினிங் கெஃபைன் எடுப்பாங்க, ஐமீன் காஃபி அதிகமாக இன்டேக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் காஃபி அதிகமாக இன்டேக் பண்ணும்போது, இல்லைனா ஆல்கஹால் அதிகமாக இன்டேக் பண்ணும்போது உங்களுடைய பாடியை வந்து ஈஸியாக டீஹைட்ரேட் பண்ணி உங்களுடைய நர்வ் ஹீலிங் ப்ராசஸை வந்து டிலே பண்ணி இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால உங்களோட ஷியாட்டிக் பெயின் வந்து கொஞ்சம் கூட வந்து டிக்ரீஸே ஆகாது. இப்போ வந்து செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ஐட்டம் வந்து அதிகமாக எடுக்கவே கூடாது. ஏன் ஃப்ரைட் ஐட்டம் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்த ஓட்டத்தில் நிறைய டிரான்ஸ் ஃபேட் வந்து அதிகப்படுத்தி உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணும். அதனால உங்களுடைய நர்வ் ஹீலிங் ப்ராசஸ் டிலே ஆகி உங்களுடைய ஷியாட்டிக் பெயின் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ தேர்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகரி ஸ்நாக்ஸு இல்லைனா ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கும் போது உங்களோட இன்ஃப்ளமேஷனை வந்து ஸ்பைக்ஸ் பண்ணி இன்னும் உங்களோட இன்ஃப்ளமேஷனை வந்து நர்வில் இன்க்ரீஸ் தான் பண்ணோடைய டிக்ரீஸ் பண்ணாது. ஸோ ஷியாட்டிக் பெயின் இருக்கிறவங்க மோஸ்ட்டாக வந்து சுகரி ஸ்நாக்ஸ் அண்டு சுகரி ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோர்த்தாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்டு கிராப்ஸு இல்லைனா வந்து ப்ராசஸ்டு ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் பிரெட்ஸு இல்லைனா வந்து கேக்கு, சிப்ஸு இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுடைய பாடியோடைய ஸ்டிஃப்னஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்தி உங்களோட ஷியாட்டிக் பெயினை வந்து டிலே ப்ராசஸ் நடக்கும். இப்போ வந்து ஷியாட்டிக் பெயினுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஷியாட்டிக் பெயினுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் அடிஷன் நான் சொல்கிறேன் மார்னிங் ட்ரிங்க்குக்கு க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. க்ரீன் டீயில் வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கா. சப்போஸ் உங்களுக்கு க்ரீன் டீ சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா, க்ரீன் டீயில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் இல்லைன்னா துளசி ஆட் பண்ணுங்க, விச் இஸ் ஆல்சோ ஹேவ் எ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த்தி ஃபேட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸு இல்லைனா வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு இல்லைனா வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸில் வந்து ஒரு நேச்சுரல் நர்வ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஷியாட்டிக் பெயினுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லஞ்சில் வந்து முக்கியமாக வந்து கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் ஹேஸ் அ நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அண்ட் உங்களுடைய இன்ஃப்ளமேட்டரியாக ஈஸியாக வந்து நேச்சுரல் ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக உங்களுடைய க்ரீனிஷ்டு ஃபுட்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பினாச்சு, மித்தீஸு இதெல்லாம் ஒதுக்கி வைக்காதீங்க. உங்களுடைய லஞ்ச்லேயே வந்து ஸ்பினாச்சு, மித்தீஸ் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட நர்வ் ஸ்வெல்லிங்கை வந்து நேச்சுரலாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன். ஆடியா ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூஸ்பெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், எனி டைப் ஆஃப் பெரிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஷியாட்டிக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சீக்ரெட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மீல் ஏதாச்சும் சமைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மஸ்டர்ட் ஆயில், கோல்டு ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இட் ஹேஸ் எ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பூஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் சாப்பிடலான்னு இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷியாட்டிக் பெயின் வந்து நேச்சுரலாக கொஞ்சமாச்சும் ரெடியூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலும் இந்த மாதிரிலாம் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நர்வ் ஹீலிங் வந்து நடக்கும். அண்ட் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஷியாட்டிக் பெயின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.